தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி லாபஸ்தானத்தில் இருக்கு. சுக்கிரன் அப்படின்றவர் லாபஸ்தானாதிபதியும் அவரே, அதே மாதிரி 6ஆம் வீட்டு அதிபதியும் அவரே. ஸோ இந்த சுக்கிர பெயர்ச்சி செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் வீர நடை போட்டு லாபகரமாக இருக்குங்க. ஸோ அந்த லாபங்கள் எதில் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு வரேன். ஏன்னா இது லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தக்கூடிய வகையில் இருக்குது. நெகட்டிவ் எல்லாம் கோகோன்னு, பாசிட்டிவ் எல்லாம் வாவான்ற அளவுக்கு இருக்குது. இதில் நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது ஒன்று தாங்க. இப்போ நடக்கக்கூடிய திசாபுத்தியை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது கோச்சார பலன். கோச்சாரம்னாலும் அபரிவிதமான அற்புதமான ஒரு காலகட்டம் இது. ஸோ இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இந்த 25 நாட்களில் நிறைய பேர் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் நெக்ஸ்ட் லெவல், இது டபுள் ப்ரமோஷனை விட ட்ரிபிள் ப்ரமோஷனுக்கு உண்டான ஒரு காலகட்டம். ஏன்னா 6ஆம் வீடு அப்படின்றது வம்பு வழக்கு. அண்ட் அந்த இடத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அனைத்தும் லாபமே அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் காதலிச்சிட்டு இருக்கீங்களோ, காதல் கை கூடலையோ, உங்கள் காதலை உங்களுடைய காதலன் புரிஞ்சுக்கலையோ, இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய உண்மையான அன்பு, ஃபீலிங்ஸ், அந்த காதல் உண்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இப்போ நிறைவேறும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்னம்னா உங்கள் கணவர் உங்கள் சொல் கேட்பார், உங்களை புரிஞ்சுக்குவார். எது உங்களுக்கு பிடிக்கலை, எதனால அந்த வெறுப்பு அப்படின்றது புரிய வச்சிடும். அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் 15 வருஷம் என்னமோ பேருக்கு வாழ்ந்துட்டுருக்கோம், என்னமோ வருவார் போவார், சமைச்சு வச்சா சாப்பிடுவார், ஒரு ரசனையே இல்லாத திருமண வாழ்க்கைப்பா அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய அன்பான, அதாவது அர்த்தநாரீஸ்வரர், கணவருக்குள் மனைவி, மனைவிக்குள் கணவர் அப்படின்னு இந்த பந்தத்தை இறுக்கமாக கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் திசாபுத்தி மட்டும் நல்லா இருந்ததுன்னா பெரிய பலம் உங்களுக்கு ஏற்படும். எப்படின்னா, லைஃப் பார்ட்னர் தானேங்க பலம். அப்போ உங்களுக்கு ஒன்றுனா அவங்க நிற்கணும், அவங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் நிற்கணும். 2 பேரும் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்க்கை கிடையவே கிடையாது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் பார்வதி கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, சிவன் போய் கூட்டிகிட்டு வந்தார், இப்படின்ற மாதிரியெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கணவன் மனைவி சண்டையே போடலை அப்படின்னா அங்கே உண்மையான அன்பில்லை, நடிக்கிறாங்க அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ இப்போ அந்த கஷ்டங்கள், அந்த பிரிவினைகள், அந்த பிரச்சனைகள், எது அவருக்கு பிடிக்கல, எது பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் மனசும் ஏற்றுக்கிட்டு சகிப்புத்தன்மையை கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களே. ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் மட்டும் ஒரு நல்ல நிலையில் இருந்துட்டார்னா இப்போது நீங்கள் தங்கம் வாங்குவீங்க, ரசிச்சு ஆபரணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடேங்கப்பா வாங்கிட்டோம் ஆனால் போட்டால் நல்லா இல்லையன்றதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ நீங்கள் நல்லா இல்லது வாங்கினா கூட அது உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி உங்கள் கணவர் மனைவி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ பெரிய செலவு அவருக்கு வைக்கக்கூடாது, நம்ம இப்போ கம்மியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும், அது வாங்கிட்டு அதை ரசித்து வாழ்கிறதுக்கும் உண்டான அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுடைய அனைத்து ஆசைகளுமே இப்போ லாபகரமாக உங்களுக்கு முடிவடையும். அதே மாதிரி லாபம்னு சொல்லும்போது 11ஆம் வீடு அப்படின்றது 2ஆம் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான வீடு. நிறைய தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு முதல் திருமணம் சரியில்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணம் முதல் திருமணத்தை விட அபரிவிதமான மிகவும் அடேங்கப்பா அந்த ஃபர்ஸ்ட் நல்லா எல்லாம் போனதுதான் ரைட்ராப்பா, அதனால தான் இவர் கிடைச்சாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க ரொம்ப அன்பும் அரவணைப்பும் வாழ்நாள் முழுக்க
ஒருத்தருக்காக ஒருத்தர், நான் சொன்ன அர்த்தநாரீஸ்வரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய சூப்பரான ஒரு காலகட்டம். அதே மாதிரி நெகட்டிவ் எல்லாம் அந்த வரக்கூடிய கணவரோ மனைவியோ பேசவே மாட்டாங்க. சூப்பரா எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதுனால அந்த பழைய வாழ்க்கையை பற்றி நான் நினைக்கவே போகிறது இல்லைடா அப்படின்ற அளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் யாரெல்லாம் உங்களுக்கு பகைமை கொடுத்துட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தொந்தரவு பண்ணவங்களுக்காக நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் மறைஞ்சு போய் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எல்லாம் முடியறதுக்கு உண்டான காலகட்டம். அது முடிஞ்சு லாபகரமாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, 3 ஜென்ரேஷனாக இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்கடா, ஒரு சொத்து அப்படியே இருக்குது, அவ்வளவு கோடிக்கு போகும், ஆனால் சண்டை போட்டுட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு நல்ல தீர்ப்பு வந்து அதன் மூலிமா உங்களுக்கு எதிர்பார்க்கறத விட லாபகரமாக உங்களுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சந்தோஷம். மேபி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாத்தா சண்டை போட்டிருப்பார், அப்பா சண்டை போட்டிருப்பார், இப்போ பையன் வந்து அதுக்குள்ளேயே இருக்க மாட்டான், ஆனால் திடீர்னு வந்து கால் வரும், உங்கள் கேஸ் வந்து முடிஞ்சிடுச்சுங்க, உங்களுக்கு வந்து இத்தனை கோடிகள் கிடைச்சிருக்குங்க, அடிங்கப்பா அப்படின்னு இருப்போம்ல. அந்த மாதிரி நினைச்சு பார்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்வு பெற்று உங்களுக்கு பணம் மட்டும் இல்லை, அறியாத சந்தோஷம், உங்களுடைய லெவலே வந்து அபரிவிதமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அண்ட் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனிங் கிடைக்கும். அதே மாதிரி அந்த பொசிஷனிங் பணத்தினால மட்டும் இல்லை, குணத்தினால் வரக்கூடிய பொசிஷன் தான் ஒரு தரமுள்ள மனிதர், தரமான ஒரு பெண்மகள், தரமான அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த தரம் அப்படின்றது உயரக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய சப்ளையர் என்ன சொல்லுவாங்க, அப்பா அவர் வேண்டாம்ப்பா, அவருக்கு சப்ளை பண்ண பணமே வராதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் சப்ளை பண்ணுறவர் தனுசு ராசி தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி, இப்போ போய் நீங்கள் கேளுங்களேன், அவருடைய தரம் மாறி இருக்கும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிகளை கொடுத்துருவார், நீங்கள் போய் கொடுக்கணும்னாலும் நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ இப்போ கடன் கிடைக்கும், வராக்கடன் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுடைய அபிவிருத்தி அப்படின்றது சொல்லிட்டே போகலாம். இது மகாலட்சுமி கடாட்சம் பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டம் 25 நாட்களுக்கு மட்டுமேன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களே. ஸோ இதை பல விதத்துலையும் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நெகட்டிவை போக்குறதுக்கும் பாசிட்டிவை வரவழைக்கிறதுக்கும் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கும் உங்களால் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு பல நன்மைகள் காத்துட்டு இருக்கு. ஸோ அவருக்கு நீங்க வழிகாட்டுதலும் உங்களுடைய குடும்பத்துக்கு பல நன்மைகள் நீங்க செய்யறதுக்கும் இப்போ நான் தான் சொல்லிட்டேனே, கௌரவம் உயரும், உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும். ஃபாரின் சான்சஸ் நிறையா வரும், ஃபாரின்லேருந்து ஆர்டர்ஸ் நிறையா வரும். ஸோ எல்லாமே அற்புதமான லாபகரமான லாபம் லாபம் லாபம். இதில் எந்தவித நெகட்டிவுமே இல்லை. நீங்கள் தெரியாமல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு கூட என்னமோ பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு அசால்ட்டாக விட்டுடுவாங்கங்க. அப்போ இவ்வளவு சௌகரிக்கக்கூடிய நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடிய பழைய நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் அதை அறுத்து எடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய லெவலில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய சுகத்துக்கு வார்த்தைகளே இல்லை. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி ப்ளஸ் உங்களுடைய பொசிஷனிங்கை நீங்கள் பார்த்து இதில் சுக்கிரனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா மறக்க முடியாத இந்த 2024 செப்டம்பர் டு அக்டோபர் வாழ்நாளில் எந்த காலகட்டத்திலையும் மறக்க முடியாத சுப நிகழ்ச்சிகள் நிறைஞ்ச காலகட்டமாகவே இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.